வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்திக்கு சைடிஷான ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்த பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா உரித்து மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சனுமே இதில் நாம் இதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 2 கொத்து கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து எண்ணெயிலேயே இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வணங்கணும். உப்பு காரெல்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த பச்சை வாசம்லாம் போயிடும். போன வாட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது டூர்லாம் போனால் நம்ம சப்பாத்தி செஞ்சு இந்த கிரேவி செஞ்சு தக்காளி கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். தக்காளி தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தொக்குக்கு சப்பாத்தி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.